நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள். 278வது திருநாமம் பிரதாபனாய நமக. திருமாலின் திருக்கரத்தை அலங்கரிக்கும் சக்கரத்தாழ்வாருக்கு என்று பிரத்யேகமாக திருக்கோவில் உள்ள ஒரே திருத்தலம் கும்பகோணம் ஆகும். அங்கே விஜயவல்லி மற்றும் சுதர்சனவல்லியோடு சக்கரராஜன் நமக்கு காட்சி அளிக்கின்றார். அந்த திருக்கோவில் தான் குடந்தை சக்கரபாணி கோவில் என்று பிரசித்தமாக அழைக்கப்படுகிறது. அந்த சக்கரத்தாழ்வாரை குறித்து ஹேதி புங்கவஸ்துவம் என்னும் துதியை நடாதூர் அம்மாள் என்னும் மகான் குடந்தையில் வாழ்ந்த காலத்தில் இயற்றினார். வரலாற்றில் சக்கரத்தாழ்வாருக்கு என்று எழுந்த முதல் துதி அதுவே ஆகும். அந்த துதியின் முதல் அடியில் ஜெய ஹேதீஷ லக்ஷ்மீஷ பாகு அலங்கார பூத என்று சக்கரத்தாழ்வாரை துதித்தார். இதன் பொருள் யாதனில், ஆயுதங்களின் தலைவரே, திருமாலின் திருக்கரத்துக்கு ஓர் அணிகலனாக இருப்பவரே, உமக்கு வெற்றி உண்டாகட்டும் என்பதாகும். இவ்வாறு இவர் இயற்றிய அளவில் அருகில் இருந்த ஒரு நண்பர் நடாதூர் அம்மாளிடம், சுவாமி, திருமாலின் திருக்கரத்தில் ஆயுதமாக அல்லவோ சக்கரத்தாழ்வார் வீற்றிருக்கின்றார், அவரை ஆபரணம் என்று நீங்கள் துதிக்கின்றீர்களே, இது எப்படி பொருந்தும் என்று வினவினார். அதற்கு மிக அழகான ஓர் உதாரணத்தை சொல்லி நடாதூர் அம்மாள் விளக்கம் அளித்தார். அர்ஜுனனுக்கு கண்ணன் விஸ்வரூபத்தை காட்டிய அளவில் அவ்வடிவத்தை தரிசித்த பரவசத்தில் மயிர்கால்கள் அனைத்தும் எழுந்து நின்ற நிலையில் கைகளை கூப்பிக்கொண்டு விஸ்வரூப பகவானை விழுந்து நமஸ்கரித்து துதி செய்தான் அர்ஜுனன். அவனுக்கு வியப்பை அளிக்க வல்லதாக இருந்த அதே விஸ்வரூபம் கௌரவர்களை எல்லாம் சுட்டரிக்க வல்ல சூரியனைப் போல் திகழ்ந்ததாம். அதனால்தான் வியாசரும் மகாபாரதத்தில் விஸ்வரூபம் கொண்ட விஷ்ணுவுடைய அந்த ஒளியானது அனைவரையும் சுட்டரித்தது என்று குறிப்பிடுகிறார். ஒரே விஸ்வரூபம் அர்ஜுனனின் கண்களுக்கு விரும்பத்தக்கதாகவும் கௌரவர்களின் பார்வைக்கோ சுட்டெரிப்பதாகவும் இருக்க என்ன காரணம்? அவரவரின் பார்வையும் மனோபாவமுமே காரணம். பக்தியுடைய நல்லவர்களின் கண்களுக்கு அந்த விஸ்வரூபம் இனிதாக தெரியும். தீய வண்ணம் கொண்டவர்களின் பார்வைக்கு அது கொடூரமாகத்தான் தெரியும். எனவே இவை அனைத்துமே நமது மனோபாவத்தை பொறுத்தவை. அதுபோலத்தான் சக்கரத்தாழ்வாரும் தீயவர்கள், அசுரர்கள் உள்ளிட்டோரின் பார்வைக்கு மட்டுமே ஆயுதம் போல் காட்சி அளிப்பார். பக்தர்களான நம் கண்களுக்கு அவர் என்றுமே அழகிய ஆபரணமாகவே காட்சி தருவார். அதனால்தான் இந்த துதியில் அவரை அணிகலன் என்று குறிப்பிட்டேன் என்று விளக்கம் தந்தார் நடாதூர் அம்மாள். திருப்பாவையில் ஆண்டாளும் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் என்ற பாடலில் கண்ணனின் ஒரு கண்ணை சூரியனாகவும் மற்றொரு கண்ணை சந்திரனாகவும் உருவகப்படுத்தி காட்டுகிறாள். சூரியனாக இருக்கும் கண் அசுர சக்திகளை அழிக்கும், சந்திரனாக இருக்கும் கண் அடியார்களுக்கு குளிர்ந்து அருள் புரியும். அடியார்களை காத்தல், தீயோரை அழித்தல் ஆகிய இருவேறு குணங்களையும் விஸ்வரூபத்தில் ஒரே சமயத்தில் இறைவன் காட்டியபடியால் தான் அந்த விஸ்வரூபம் துரியோதனன் போன்ற தீயவர்களின் பார்வைக்கு கொடூரமாகவும் அர்ஜுனன் போன்ற பக்தர்களின் பார்வைக்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்தது. பிரதாபன என்றால் சுட்டெரிப்பவர் என்று பொருள். விஸ்வரூப வடிவின் ஒளியால் தீய சக்திகளை திருமால் சுட்டரிப்பதால் அவர் பிரதாபன என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சகஸ்ரநாமத்தின் 278வது திருநாமம். பிரதாபனாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் பாப்பங்களை திருமாலின் திருமேனி ஒளி சுட்டு எரிக்கும். நாராயண நாராயண.